அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவத்தை போற்றியும் அக்ஷய லக்ன பദ്ധதி என்கின்ற ஜோதிடத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சியை கொண்டு சென்று உருவாக்கிய எங்கள் குருநாதர் உயர் புதுவுடைமூர்த்தி ஐயாவை வணங்கியும் நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் கூட ஒரு ஜாதக ஆய்வு தான் பண்ணலான் இருக்கேன். அதாவது ஒரு 2 months பேக் ஒரு தந்தையார் தன்னுடைய மகனுடைய ஜாதகம் அனுப்பினார். அவர் பல கேள்விகள் கேட்டார். இந்த மாதிரி என்னுடைய பையங்க கல்யாணம் எப்போ ஆகும் தெரியல, வருமானம் எப்படி பண்ணுறான்னு தெரியல, என்ன எதுட்டு ஒன்றும் சொல்ல மாட்டான், ஆமாம் ரொம்ப பேச மாட்டான் என்கிட்ட, அவங்க அம்மா கிட்ட கூட ஜாஸ்தி பேச மாட்டான், ஸோ வருமானம் எப்படி பண்ணுறான்னு தெரியல, ஜாதகம் பார்த்துட்ருக்கோம், பெண்களை பார்த்துட்ருக்கோம், எப்போ அமையும் தெரியல, இந்த பையன் எப்படி ஃபாரின்லாம் போவானா அப்படின்ட்டு பல கேள்விகளோடு அவர் அணுகினார். நானும் அவருடைய கேள்விகளை ஒன்று ஒன்றா கேட்டு என்ன பதில் கூறினேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பையனுடைய ஜாதகம் இவருக்கு இவர் இப்போதைக்கு 27 வயசு ஆயிருக்கு. இவருக்கு பிறந்தப்ப இவருடைய லக்னம் துலாம் லக்னம். இப்போ வயதின் லக்னம் ஏல்பி லக்னம்ங்கிறது மகர லக்னம் இவருக்கு. ஸோ லக்னாதிபதி சனி 3ல் இருக்காரு, நல்ல இடத்துல தான் இருக்காரு. அதே மாதிரி உத்திராடம் 4 சூரியனோட நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்கு. அவர் 2ல் இருக்காரு. ஸோ அதுவும் நல்ல பொசிஷன் தான் இருந்தாரு. ஸோ அந்த தந்தையாருக்கு நான் என்ன சொன்னேன்னாக்கா, சார் உங்களுடைய பையனுடைய வருமானம் ரொம்ப நல்லா தான் இருக்கு, நான் 2ல் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு, உங்களுடைய பையனுடைய வருமானம் ரொம்ப நல்லா தான் இருக்காரு, தன்னுடைய ஓன் முயற்சியினால தைரியத்தினால நல்ல வருமானம் பண்ணிட்டு இருக்காரு, அதுல எந்த வித கவலையும் படாதீங்க, நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நல்ல வருமானம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்ப பாருங்க 1-2 ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 3ல் இருக்காரு. அதாவது தன்னுடைய ஓன் முயற்சினால நல்ல வருமானம் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஆமா, குடும்பத்தை கூட கவனிச்சுட்டு இருப்பாரு அவரு. பட் இவர் எதுக்கு அந்த மாதிரி சொல்றான்னு தெரியல. என்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு, என்னுடைய மனைவி அவங்களுடைய அம்மா கிட்டையும் அதிகமா பேச மாட்டாருன்னு சொல்றாரு. பட் அது எப்படின்னு தெரியல. பட் இவருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கிறாரு, குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிற மாதிரியான தான் ஜாதக அமைப்பு இருக்கு, நல்ல வருமானம் கூட இருக்கு. அதே மாதிரி 3-12 ஆதிபட்டம் பெற்ற குரு பகவான் 2ல் இருக்காரு. அதாவது இந்த ஜாதகர் தன்னுடைய முயற்சிக்காக வருமானத்துக்காக தைரியத்தினால இவர் பிரிஞ்சுதான் இருப்பாரு. தாய் தந்தையார பிரிஞ்சு அவர் பிறந்த ஊரை விட்டு வெளியே வந்திருக்காரான்னு கேட்டேன். ஆமாங்கய்யா, அவர் சென்னையில பிறந்தாரு, பட் இப்போதைக்கு ஹைதராபாத்ல இருக்காரு, பிரிஞ்சு போயிட்டு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி 4-11 ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் 3ல் இருக்காரு. அதாவது இவருடைய ஓன் முயற்சினால இவர் நல்ல மகிழ்ச்சியோட லாபத்தோட இருப்பாரு, தெரியுதா? அதே மாதிரி அம்மாவை விட்டு விலகி இருக்காரு அப்படின்னு கேட்டேன். ஆமா, அம்மாவை விட்டு தாய் தந்தையார விலகித்தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. தன்னுடைய ஓன் முயற்சி தைரியத்தினால கம்யூனிகேஷன், அதாவது ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றாரான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாரு. ஸோ ஐடி கம்பெனி தான் இவருக்கு ரொம்ப ஒத்து வரும். அதுல தான் அவருக்கு நல்ல லாபம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, நல்லா தான் இருக்காரு. ஆனா அதாவது அம்மாவை பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க அப்படின்னு சொன்னாரு. ஐடி கம்பெனில தான் இருக்காரு. அதே மாதிரி 5-10 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் லக்னத்திலே இருக்காரு. அதாவது உங்க பையன் ரொம்ப அமைதியான பையன், ரொம்ப சாஃப்டான நேச்சர் உள்ள பையன், அந்த மாதிரி தான் இருப்பாரு, நல்லா தான் இருக்காரு. அவன் மனநிலைன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கு, மனநிலையெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஜாப் கூட நல்லா தான், அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஜாப்ல தான் அவர் போயிட்டு இருக்காரு, அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் நல்லா தான் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் 6-9 ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 2ல் இருக்காரு. அதாவது தன்னுடைய குடும்பத்திற்காக தகப்பனருக்காக ஏதாச்சும் கடனிடம் ஏதாச்சும் வாங்கினாரான்னு கேட்டேன். இதுக்குன்னா இந்த 27 வயசுல ஒரு நோய் இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. கடன் உங்களுக்காக ஏதாச்சும் கடன் வாங்கி கொடுத்தார, குடும்பத்துக்காக ஏதாச்சும் கடன் வாங்கி கொடுத்தாரங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். 9ங்கிறது தந்தையார். ஆமாங்கய்யா, நான் ஒரு சின்ன தொழில் பண்றேன், ஒரு 1 year முன்னாடி பேங்க் லோன் போட சொன்னேன், அவர் சைன் போட்டு அவருடைய பேரில் எனக்கு கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் சொல்றது எல்லாம் பொருந்தி வந்தது. அவருக்கு நல்ல மகிழ்ச்சியா தான் அவர் கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் 7ஆம் பாகம் சந்திரன், அதிபதி சந்திரன், அவரும் ஏஎல்பியில் இருக்காரு. அதாவது என்னன்னாக்கா, கல்யாணம் பண்றதுக்கு உரிய ஒரு காலம் நல்லா இருக்கு. இந்த பையனுடைய மனநிலை கூட அந்த மாதிரி தான் இருக்கு, மனநிலை எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த பையனே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு கூட அவரும் பேசிட்டு இருக்காரு என்கிட்ட ஒரு சில டயத்துல அப்படின்னு சொல்றாரு. பட் D9 இப்போதைக்கு 3ல் போயிட்டு இருக்கு. இந்த நட்சத்திரம் இந்த மீனத்துல போயிட்டு இருக்கு. அது
இந்த மேஷத்துல போகும்போது தான் இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் இல்லையா, பண்ணுறதுக்கு யோகம் இருக்கு. அது வரைக்கும் பெண்களை பார்த்துட்டு இருங்க. ஏதாச்சும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதா, பொண்ணு நல்லா பிடிக்குதுனாக்கா ஒரு முடிவு பண்ணி வைங்க, தட்டு மாத்திக்கங்க, அதெல்லாம் பண்ணிக்கங்க. பட் கல்யாணங்கிறது வந்துட்டு இந்த டீனை நீங்க போறப்ப தான் வந்துட்டு ஆகும். அது வந்து என்னன்னாக்கா ஜனவரி 2026 அப்புறம் தான் இந்த பையனுக்கு கல்யாண யோகம் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்துட்டு அது வரைக்கும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, பெண்களை பார்த்துட்டு இருங்க. அமைஞ்சா வந்துட்டு முடிவு பண்ணிக்கங்க, என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிக்கங்க. பட் வந்துட்டு ஜனவரி 2026 அப்புறம் மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். தெரியுதா? அதே மாதிரி இந்த பையன் பாருங்க, அதாவது லக்னாதிபதி சூரியன் 2ல இருக்காரு. அப்புறம் வந்து 8வது பாவகம்ங்கிறது வந்து சூரியன் சிம்மம் அதிபதி, அவரு 2ல இருக்காரு. அதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா, 12ஆம் பாவகம், இது கூட கனெக்ட் ஆகுது. அதாவது இது கூட கனெக்ட் ஆகுது. இப்போதைக்கு வந்துட்டு 2, 8, 12 கனெக்ட் ஆகுது. சரிதா? 2, 8, 12 கனெக்ட் ஆகுறதுனால இவர் வந்து ஃபாரின் போறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டுங்க அப்படின்ட்டு நான் சொல்லி அனுப்பியிருக்கேன். இதுன்னா குரு கூட 2ல தான் இருக்காரு. தெரியுதா? இதனுடைய அதிபதி குரு, இதனுடைய அதிபதி சூரியன், இதனுடைய அதிபதி சனி 3. தன்னுடைய ஓன் முயற்சினால இந்த பையனுக்கு ஃபாரின் போறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் உண்டு. 2வது பாவகம், 8வது பாவகம், 12வது பாவகம் எல்லாமே தொடர்பு வருது. அதனால வந்துட்டு இந்த நட்சத்திர புள்ளி, இந்த சூரியன் உத்திராடம் போகும்போதே உங்க பையனை நல்லா மோட்டிவேட் பண்ணுங்க, நல்லா பேசுங்க. என்ன ஃபாரின் போகிறதுக்கு ஏதாச்சும் உங்கள் கம்பெனியில் ஏதாச்சும் வாய்ப்பு உண்டான்னு கேளுடா அப்படின்ட்டுனா பேசுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. அப்படி ஏதாச்சும் வாய்ப்புகள் இருந்தால் கட்டாயமாக போக சொல்லுங்க. ஆமாம், நல்ல வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் பையனே உங்கள்கிட்ட வந்து கேட்டாரா, இந்த மாதிரி ஃபாரின் தான் போகணுப்பா அப்படி இப்படி இருந்தாலும் பேசினாரான்னு கேட்டேன். ஏதோ சொல்லிட்டு இருந்தா அவங்க அம்மாட்ட லாஸ்ட் வீக் ஏதோ ஃபாரின் போகிறதுக்கு எனக்கு வந்து பாஸ்போர்ட் நான் வாங்கியிருக்கேன் அது இதுன்னு ஏதோ சொல்லியிருந்தான். அதான் நான் கேள்விப்பட்டேன், நான் கேட்குறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்கய்யா, நல்ல வாய்ப்பு உண்டு. உங்கள் பையனை வந்துட்டு ஃபாரின் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. அவங்க கம்பெனி மூலமாக அனுப்புறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் உண்டு. நல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா இது பண்ணி ஃபாரின் போய் சம்பாதிக்க சொல்லுங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ அவர் என்ன சொல்லிட்டு போனாருனாக்கா, ஓகே சார், நான் வந்து என் பையன்கிட்ட பேசுகிறேன், ஃபாரின் போகிறதுக்கு என்ன பண்ணுமா பண்ணுடா, உங்கள் கம்பெனியில் வந்துட்டு ஏதாச்சும் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போயிடு. அதே மாதிரி கல்யாணம் கூட நெக்ஸ்ட் இயர் வரும், அமைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் நான் சொல்லலான் இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு போனார். ஸோ இதுதான் அவருக்கு சொன்ன பதில்கள்ங்க. அநேகமாக இந்த பதில்கள் தான் அவர் வந்து ஒரு சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிட்டு போனார். அந்த அவர் பேசி முடித்த பிறகு நல்ல சந்தோஷமாக தான் ஒரு சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஏற்படுற நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும். எப்போ என்னுடைய பையன் ஃபாரின் போவான், எப்போ என் பையனுக்கு ஜாப் கிடைக்கும், பலவிதமான என் பொண்ணுக்கு எப்போ திருமணம் ஆகுங்கிற பலவிதமான கேள்விகள் உங்கள் குடும்பத்தில் நிகழ்வுகள் ஆயின்றிருக்கும். அதுக்கெல்லாம் வந்துட்டு ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் அன்னைக்கு என்ன விடையோ கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவில் கூட வந்துட்டு என்னுடைய நேம், என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாம் இருக்கும். எனக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர். கான்டாக்ட் பண்ணிங்கன்னாக்கா நானும் வந்துட்டு உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நல்ல பதில் சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆமாம். ஸோ என்னுடைய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அதனால் அப்போ தான் நான் அனுப்புகிற ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து சேரும். நீங்களும் வந்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஜாதகம் ஆய்வு பற்றி நான் பேசுகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறதுல நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், பயனடைங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி.